வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு செய்திகள் வாசிப்பது டி சண்முக சுந்தரம். அண்டை மாநிலமான கேரளாவில் வயநாடு பகுதியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு கொஞ்சம் நஞ்சமல்ல, ஊரையே மூழ்கடிக்கும் அளவிற்கு மிக பெரிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலரை காணவில்லை என்கிறார்கள், பலர் இறந்து விட்டார்கள் மற்றும் பலரை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த நிலச்சரிவானது, இந்த அழிவானது மிகவும் பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளது. காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய அந்த கேரளா இயற்கையால் பரிபூரணமாக ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. எங்கெங்கு நோக்கினும் பச்சை பசேல் என்ற ஒரு நிலைமை மற்றும் அந்த ஊரே ஒரு சமதளம் இல்லாமல் மேடு பள்ளமாக ஒரு மலைவாசஸ்தலம் போல காணப்படுகிறது. இந்த விவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு தெரியும். எல்லா செய்திகளிலும் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இதை பற்றி நான் அதிகம் பேசப் போவதில்லை. இது ஏன் ஏற்படுகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மலை, மேற்கு தொடர்ச்சி மலை. மலை என்றால் என்ன? நமது அறிவுக்கு எட்டியவரை மலை என்பது ஒரு பெரிய ஒரு அரண் போல உள்ள ஒரு விஷயம். ஆனால் அந்த மலையில் வெறும் கற்கள் மட்டுமல்ல, அங்குள்ள தாவரங்கள் ஒவ்வொன்றும் அந்த மலையின் மண்ணை, மணல் பகுதியை எவ்வாறு இறுக பற்றி கொண்டிருக்கிறது என்பதை வைத்துத்தான் அந்த மலையின் திண்மை வெளிப்படும். இதை நாம் அறிவதில்லை. மலை என்றால் நம்மை பொறுத்தவரை வெறும் மலை, அவ்வளவுதான். அது ஒரு பொதுவான மேற்கு தொடர்ச்சி மலை என்பதால் அங்கு அதிகம் பேர் சென்று பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மரம் வெட்டுவதிலிருந்து சுரங்கம் கூட தோண்டி கனிம வளங்களை எடுக்கிறார்கள் என்று பேப்பர்களில் செய்தி பார்க்கிறோம், இல்லையா? அவ்வாறு செய்யும்போது நிச்சயமாக அந்த மலையின் தன்மை சீர்குலையும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வயநாட்டில் ஊருக்கு நடுவே ஒரு பெரிய ஆறு போன்ற ஒன்றை இருப்பதாக சொன்னார்கள் இந்த வெள்ளத்தில். அதாவது ஆறு எப்படி ஏற்படும்? எவ்வளவு மழை பெய்ய வேண்டும், எவ்வளவு நாட்களாக பெய்ய வேண்டும், கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துத்தான் இந்த ஆற்றை உருவாக்க முடியும். ஒரு சில நாட்கள் மழையிலேயே அந்த ஆறு அங்கே ஊருக்கு நடுவே உருவாகிறது என்றால் எந்த அளவுக்கு மழை பொழிந்திருக்க வேண்டும், எந்த அளவுக்கு அந்த நிலம் திண்மை இல்லாமல் இருந்திருக்கு. இதைத்தான் வல்லுநர்கள் சொல்கிறார்கள், வெறும் மலை என்று உதாசீனப்படுத்தாதீர்கள். அந்த மலையை நீங்கள் பாழ்படுத்த அது பூரா நமக்குத்தான் அழிவை தவிர மலைக்கு அல்ல. மலை நம்மை காக்கவே அங்கு நின்று கொண்டிருக்கிறது. அதை நாம் காப்பாற்ற வேண்டும். அதிகமான சுற்றுலா தலங்களை கொண்ட மலைகளை பாருங்கள். அங்குதான் இந்த சீரழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு மலை, ஒரு காடு, அடர்ந்த வனம், வனாந்திரம் என்றால் யாரும் அவ்வளவு சீக்கிரம் உள்ளே போக மாட்டார்கள், போகவும் முடியாது. மேலும் இது போன்ற சுற்றுலா தலங்களை கண்டுகளிக்க வருவதால் அங்கே சாப்பாடு, ஹோட்டல், தங்குமறைகள், மற்ற கடைகள், கேளிக்கைகள் என்று பல விஷயங்கள் அங்கே பெருகி வருகின்றன. அவ்வாறு பெருகும் பொழுதுதான், அதற்காக நிலத்தை தோண்டி அந்த கட்டடங்கள் கட்டும் பொழுதுதான் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்றன. யாருமே செல்லாத மலையில் திண்மை குறைய வாய்ப்பில்லை. மனிதன் சென்றால் மட்டும்தான் அந்த இடத்தில் விபரீதம் நடக்கும். மேலும் ஒரு கூடுதல் தகவல், இன்று ரேஞ்சர்கள் தினம். ரேஞ்சர்கள் என்றால் யார்? வன பாதுகாவலர்களைத்தான் ரேஞ்சர்கள் என்பார்கள். அந்த வனத்துறையில் பணிபுரியும் ரேஞ்சர்கள் என்று சொல்லப்படும் காட்டின் காவலர்கள் அங்கு பணி செய்கிறார்கள். அவர்கள்தான் எங்கே தப்பு நடக்கிறது, என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். அவர்களை உதாசீனப்படுத்தி விட்டோ அல்லது ஏமாற்றி விட்டோ தான் இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை நாம் நிறுத்தாத வரையில், நான் மீண்டும் சொல்கிறேன், இவற்றை நாம் நிறுத்தாத வகையில் நிச்சயமாக நம்மால் சுபிட்சத்தை அடைய முடியாது. இது போன்ற பேரழிவுகளை நிச்சயமாக தீர்க்க முடியாது. பாராளுமன்றத்திலும் இதை பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று நமது எம்பிக்கள் குரல் கொடுத்துள்ளனர்.
என்னதான் பேரிடராக அறிவித்தாலும் சரி, வேறு எப்படி சொன்னாலும் சரி, அந்த தனிமனித ஒழுக்கம், காட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இல்லை என்றால் நிச்சயமாக இது போன்ற அழிவுகளை நாம் தவிர்க்கவே முடியாது, சந்தித்தே ஆக வேண்டும். அதன் விளைவுகளை நாம் நிச்சயமாக அனுபவித்து தான் ஆக வேண்டும். நமது தமிழக முதல்வர் கூட 5 கோடி ரூபாயை கேரள அரசாங்கத்துக்கு கொடுத்துள்ளார்கள் நிவாரண நிதியாக. இன்னும் எத்தனையோ பேர் உதவி செய்ய காத்திருப்பார்கள், செய்து கொண்டிருப்பார்கள், நிச்சயமாக நடக்கும். ஆனால் இறந்த உயிர்கள், மண்ணில் புதைந்து காணாமல் போன உயிர்கள், இதற்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? யார் கொடுப்பார்கள்? எப்படி வரும்? நிச்சயமாக வராது அல்லவா? அதனால் மலையை காப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமையாகும். இந்த வயநாடு நிகழ்ச்சி நமக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இது மட்டுமல்ல, இதே நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வரலாம் என்று ஒரு ஆய்வு சொல்கிறது. ஏனென்றால் ஊட்டிக்கும் வயநாட்டுக்கும் ஒரு 100-105 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கிறது. இந்த மழையின் காரணம் மேக வெடிப்பு என்று சொல்கிறார்கள். அந்த மேகம் விரைந்து வந்து நம் பகுதியிலும் வெடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை முன்னெச்சரிக்கையாக வைத்துக்கொண்டு நிச்சயமாக உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். கன்னியாகுமரி, நாகர்கோவில் பகுதியிலும் இது போன்ற அபாயம் வரும் என்று ஒரு அறிவிப்பு சொல்கிறது. இவ்வளவு நேரம் நான் சொன்னது நான் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இருந்தாலும் ஒரு எளிய உதாரணம் மூலம் நான் சொல்கிறேன். இந்த மலையை பாதுகாக்கணும், அது இதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா? அது வேற ஒன்றும் இல்லைங்க. நுனி கிளையில் உட்கார்ந்துட்டு அடிமரத்தை வெற்றவனுடைய நிலைமை தான் இந்த மலையை குடைவதும் வளங்களை சுரண்டுவதும். அந்த வெள்ளத்தில் பேரிடரில் இறந்து போனவர்களுக்கும் காணாமல் போனவர்களுக்கும் வீடு வாசல் இழந்து நிற்கும் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வெறும் அனுதாபங்கள் நிச்சயமாக காப்பாற்றாது. மலை எப்பொழுது காப்பாற்றுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்களும் காப்பாற்றப்படுவீர்கள். வனக்காவலர் ஆகிய ரேஞ்சர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்துடன் இந்த செய்திகள் முடிவடைந்தன. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயமுத்தூர். நன்றி, வணக்கம்.